அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஸ்பனா சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு விலாகோட வந்தாச்சு. இந்த விலாக் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே நைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஃப்ரைடே நைட் ஒரு 8 மணி போல் சாப்பிட்டுட்டு நானும் சுரேமும் மட்டும் பார்த்திங்கன்னா நெஸ்டோ வரைக்கும் போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிட்டோம். சுரேமுக்கு ஒரு சில திங்ஸ் வந்து வாங்க வேண்டியது இருந்தது. இங்கே புர்ஜ்நகர் நெஸ்டோ எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருக்கும். பார்க் வழியாக போனோம் அப்படின்னா வாக் பண்ணுற மாதிரி தான், ரொம்ப ஈஸியாக போயிடலாம். ஸோ நானும் சுரேமும் வந்துட்டு கிளம்பிட்டோம். 8 மணிக்கிட்ட தான் நாங்கள் கிளம்பியிருந்தோம். நெக்ஸ்ட் டே ஸ்கூல் இல்லை அப்படின்ற தைரியத்தினால தான் அந்த டைமில் நாங்கள் வந்து கிளம்பினோம். ஏன்னா ஸ்கூல் இருந்தது அப்படின்னா 8:30 to 9 வந்துட்டு தூங்கிடுவாங்க. ஸோ போயிட்டு முதல்ல அவனுக்கு என்ன வாங்கணுமோ அதை தான் பார்த்துட்ருந்தோம். அதுக்கடுத்து எனக்கு வந்து ஒரு பேக் வந்து வாங்க வேண்டியது இருந்தது. ஆல்ரெடி என்னோடது வந்து இந்தியாவில் ஃபஸ்ட்டு வந்தாச்சு. ஆக்சுவலாக மறந்துட்டு வந்தாச்சு. எங்கேயாவது போனோம் அப்படின்னா அந்த பேக் வந்து தேவைப்படுது. ஸோ அதனால் அதுவும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போயிருந்தோம். கூடவே நெஸ்டோவில் கிராசரிஸ் ஐட்டம்ஸ் வந்து அடிக்கடி ஆஃபர் போடுவாங்க. ஏதாவது இருந்தது அப்படின்னா பார்க்கலாம் அப்படின்ட்டு போனோம். ஸோ நான் பார்க்க போனது வந்து பேக் தான். ஆனால் ஸ்லிங் பேக் பைத்தியம் இல்லைண்ணா. ஸோ அதனால் அதை பார்த்த உடனே அந்த பக்கம் போக தான் சொல்லிச்சு. ஜஸ்ட்டு பார்த்தேன், வாங்கலாம் கிடையாது. ஸோ என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன். இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்ம ஒன்று பார்த்து வச்சுட்டு போனோம், அது வந்து நெக்ஸ்ட் டைம் வரும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு போனால் கூட நமக்கு கிடைக்காது. இப்போ என்ன மாடல்ஸ் இருக்குதோ அது இப்போவே வாங்கிக்கணும். நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக கிடைக்காது. சரி, ஜஸ்ட் இப்போ வாங்க போகிறதில்ல, பார்த்துட்டு மட்டும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது கலெக்ஷன்ஸ்லாம். ஸோ வாங்க போன திங்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா பார்த்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ரிட்டன் போகும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 மணிக்கிட்டேயே ஆயிடுச்சு. பொதுவாக ஆம்பளை பசங்க வந்து நமக்கு கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க அப்படின்னா அவங்களே நமக்கு ஒரு பெரிய துணை தான். அது மட்டும் இல்லாமல் இங்கே யூஏஏ பொறுத்த வரைக்கும் சாமத்தில் 2-3 மணிக்கு கூட லேடிஸ் வந்து தனியாக போகலாம். அந்தளவுக்கு ஒரு சேஃபான கண்ட்ரி தான். ஸோ ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்தாச்சு. நெக்ஸ்ட் டே போல் வந்துட்டு ரிவ்யூவுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து அவங்கள்ட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன். மொலினா அண்ட் துபாய் புர்கா ஷாப்பிங் அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் மூலியமாக ரிவ்யூக்காக ஒரு அபாயா வந்து பார்த்திங்கன்னா அனுப்பியிருந்தாங்க. இதோட கிளாத் அண்ட் குவாலிட்டி எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ மோஸ்ட்டாக நான் வந்துட்டு துபாயில் உள்ள அபாயாஸ் தான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படின்றனால இங்கே உள்ள கிளாத்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அதே மாதிரி கிளாத்து டிசைன்ஸ் எல்லாமே வந்துட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. அண்ட் இந்தியன் புர்காஸோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 300லேருந்தே இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன மாடல் வேணும், என்ன டிசைன் வேணும் அப்படிங்கிறத நீங்களே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஆன்லைன்லேயோ நெட்லேயோ ஏதாவது நீங்கள் ஃபர்தர் மாடல்ஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா அதை சென்ட் பண்ணால் கூட உங்களுக்கு எந்த மாதிரி கிளாத்தில் வேணுமோ அதே மாதிரி செஞ்சு கொடுக்குறாங்க. இல்லை உங்களுக்கு துபாயில் உள்ள ஃபர்தா தான் உங்களுக்கு சேம் அதே கிளாத் அதே மாடல்லாம் வேணும் அப்படின்னா இம்போர்ட் பண்ணியும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. நான் செலக்ட் பண்ணுறதுக்காக ஒரு சில இமேஜஸ் எல்லாமே எனக்கு வந்து அனுப்பியிருந்தாங்க. ஸோ அதில் பார்த்து செலக்ட் பண்ணது தான் இது. எனக்கு கைக்கிட்ட வந்து கொஞ்சம் யூனிக்காக இருந்தது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ இமேஜில் நான் எப்படி பார்த்தனோ அதே மாதிரி தான் சேம் நேரில் பார்க்குறதுக்குமே இருந்தது. கும்பகோணம், மயிலாடுதுறை, தஞ்சாவூர் இந்த 3 ஊர்லேயுமே எங்களோட பிரான்ச்சஸ் இருக்குது. நீங்கள் நேரில் போயும் பார்க்கலாம், இல்லை ஆன்லைன் மூலியமாகவும் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். இவங்க ஹோல்சேல் பண்ணுறாங்க. அண்ட் ஒரே மாதிரியான ஃபர்தாஸ் வந்து உங்களுக்கு பல்காக வேணும், ஏதாவது காலேஜ் ஃபங்க்ஷன், ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரே மாதிரி போடணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கனாலும் இவங்ககிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம். அண்ட் இவங்க ரீசெல்லருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க. ரீசெல்லர் வந்து தனியாக காண்டாக்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு நம்பர் இருக்குது, அதுவுமே நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். அண்ட் எங்களோட காண்டாக்ட் நம்பர், இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு பின் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. கிளாத் வந்து உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஹிஜாப்ஸ், கம்பி புடவை இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட இருக்குது. ஸோ நீங்கள் என்ன வேணுமோ அதை கேட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு சிம்பிளாக ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி சீக்கிரமாக பண்ணி முடிக்கிற மாதிரி வந்து பார்த்துடலாம். கருப்பு கவுனி அரிசி, கருப்பு உளுந்து வச்சு நம்ம ஒரு மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இதை வச்சு கஞ்சி கூழ் மட்டும்தான் பண்ண முடியுமா, டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செஞ்சு காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ ஒரு 4-5 ரெசிபீஸ் நான் ரெடி பண்ணி உங்களுக்கு மொத்தமாக ஒரு வீடியோ கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். பட் நிறைய பேர் சீக்கிரம் கேட்கும்போது பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி டக்குன்னு ஒரே ரெசிபி மட்டும் இப்போதைக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கேன். இன்றைக்கி இதை வச்சு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லட்டு வந்து பண்ண போகிறோம். இது பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் சொல்லவே தேவையில்லை இது வந்து ஹெல்த்தி அப்படின்ட்டு, அவங்களே எடுத்து சாப்பிட்டுப்பாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இது கூட நம்ம ஒரு சில நட்ஸும் சேர்த்து பண்ண போகிறோம். நான் என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். எல்லாமே ஒவ்வொரு கைப்பிடி எடுத்தால் போதும். பாதாம், பிஸ்தா, அதுக்கப்புறம் பம்கின் சீடு, அதுக்கப்புறம் சியா சீட், ஃப்ளாக் சீட் சேர்த்துருக்கேன்.
சியா சீடு, ஃப்ளாக்ஸ் சீடு இதெல்லாம் வந்துட்டு வெளிநாட்டுக்காரங்க சாப்பிட்றது, இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினச்சிட்ருக்கீங்க. நிஜமாக அப்படி கிடையாது. ரொம்பவே சீப்பாக கிடைக்கிது. ஒமேகா 3 ஃபைபர் இதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கி சேர்த்துக்கோங்க. அண்ட் இது கூடவே கருப்பு எள்ளு இருக்கு இல்லையா, அதுவுமே நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா இதில் வந்துட்டு ஒரு 10-15 டேட்ஸ் வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் சேர்த்துருக்கிற இந்த நட்ஸ் எல்லாமே சேர்த்தோம் அப்படின்னா தான் லட்டு வந்து டேஸ்டியாக வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படி கிடையாது. உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை வந்து சேர்த்துக்கோங்க. எதுவுமே இல்லைன்னா நிலக்கடலை, பொரிக்கடலை, எள்ளு இந்த 3 மட்டும் கூட நான் சொல்கிற மெத்தடோடு நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னாலே ரொம்ப சூப்பராக வரும். கஸ்பனா என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே செஞ்சால் தான் சேமாக டேஸ்ட்டாக வரும் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. ஏன்னா கஸ்பனாக்கு வந்து யாரும் சொல்லித்தரல. எது எது ஹெல்த்தி அப்படிங்கிறது நமக்கே தெரியும். ஸோ அதுபடி நம்ம செஞ்சோம் அப்படின்னாலே ஓரளவுக்கு சூப்பராக கொண்டுட்டு வந்துடலாம். நான் உங்களுக்கு சொல்கிறது ஐடியா தான். ஸோ அதை வச்சு நீங்கள் எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற நட்ஸ் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். நட்ஸை இந்த மாதிரி நெய்யில் வறுத்துட்டு பண்ணும்போது அந்த லட்டோட டேஸ்ட்டு, அதோட ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ஃப்ளாக்ஸ் சீட்லாம் சீக்கிரமே வந்துட்டு பொரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதிலே வந்துட்டு நம்ம எடுத்துட வேண்டியதான். நானுமே சேம் இந்த நட்ஸோட கொஞ்சமாக நிலக்கடலை, பொரிக்கடலை சேர்த்துக்கு தான் போகிறேன். பட் அதெல்லாம் ஆல்ரெடி வறுத்தது அப்படின்றனால நான் வந்து இதை வறுத்துக்கல. ஓகேவா? அது எப்படி சேர்க்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நட்ஸ்லாம் எடுத்ததுக்கப்புறமா திரும்பவும் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நம்ம கருப்பு கவுனி அரிசி, கருப்பு உளுந்து சேர்த்து ஆல்ரெடி மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதிலேருந்து நான் ஒரு கப் வர மாதிரி சேர்த்துக்கிறேன். அளவு எல்லாமே உங்களோட விருப்பம் தான். இவ்வளோ தான் சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நான் வந்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அதாவது கொஞ்சம் பெரிய ஸ்பூன், சூப் ஸ்பூன் இருக்கு இல்லையா, அதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இதையுமே நெய்யில் வந்து நம்ம நல்லா வறுத்துக்கணும். ஆல்ரெடி கருப்பு கவுனி அரிசியும் கருப்பு உளுந்தும் நம்ம வறுத்து தானே பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம். திரும்பவும் வறுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வறுக்கணும். ஏன்னா நம்ம முழுசாக வறுக்கும் போது அதோட பச்சை வாசம் அதில் இருக்கும். பட் அடுத்த ரெசிபி பண்ணும்போது அது போயிடும். பட் இப்போ லட்டுக்கு வந்து நம்ம அப்படியே சேர்த்துடக்கூடாது. நெய்யில் வந்து இந்த மாவாக சேர்த்து வறுக்கும் போது அந்த பச்சை வாசம் எல்லாமே போயிடும். ஸோ நல்ல ஒரு வாசம் வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவு, அதுக்கப்புறமா நட்ஸ் எல்லாமே நல்லா ஆறி வந்ததுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம நட்ஸ் வந்து நெய்யில் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பல்ஸ் மோடில் கொடுத்து அரைங்க. நீங்கள் கேப் விடாமல் அப்படியே அரைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா நட்ஸ்லேருந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடும். ஸோ பல்ஸ் மோடில் லைட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த நட்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொரிக்கடலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு நிலக்கடலை, வேர்க்கடலை இருக்கு இல்லையா வறுத்தது, அது வந்து சேர்த்துருக்கேன். இப்போ நான் சொன்ன மாதிரி பல்ஸ் மோடில் வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி பவுடராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து ரொம்ப ஃபைன் பவுடராக இருக்காது, லைட்டாக குறைன்னு தான் இருக்கும். ஓகே, இது கூட வந்துட்டு நம்ம டேட்ஸ் வந்து ஆல்ரெடி சீடு வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்துட்டு அப்படியே நம்ம சேர்த்துக்க போகிறோம். அண்ட் இது கூடவே நம்ம மாவு வந்து வறுத்து ஆற வச்சுருந்தோம் இல்லையா, அதுவுமே நம்ம சேர்த்துக்க போகிறோம். அண்ட் இன்னொரு ஐடியாவும் சொல்கிறேன். நீங்கள் இந்த மாவுக்கு பதிலாக, அதாவது கருப்பு கவுனி அரிசி, கருப்பு உளுந்து மாவுக்கு பதிலாக சேம் மெத்தடில் ராகி மாவையும் நீங்கள் வறுத்துட்டு பண்ணலாம். ராகிக்கு பதிலாக கம்பு மாவு, திணை மாவு இந்த மாதிரி எது இருந்தாலும் நம்ம பண்ணலாம். எப்படியும் அது வந்து ஹெல்த்தியாக தான் இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஐடியா தான் இல்லையா? ஓகே, இப்போ இதோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை வந்து நான் சேர்த்துக்கிறேன். டேட்ஸில் உள்ள ஸ்வீட்னஸே உங்களுக்கு போதும் அப்படின்னா ஓகே. நான் வந்துட்டு ஃபஸ்ட் டைமாக இது பண்ணுறேன். பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கணும் இல்லையா, அதனால ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை வந்து நான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். ஸோ நம்ம அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை வந்துட்டு நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துட்டு நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். அரைச்சி நம்ம உடனே லட்டு பிடிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அது வந்து சூடாக இருக்கும். சூடாக இருக்கும் போதே நம்ம லட்டு பிடிச்சிடணும். அப்போ தான் லட்டு பிடிக்கிறதுக்கு வந்து கரெக்டாக வரும். ஒருவேளை நீங்கள் சேர்க்குற நட்ஸ் வேறு மாதிரி, டேட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகவோ இல்லை கூடவோ சேர்க்குறீங்க, எங்களுக்கு இந்த மாதிரி லட்டு பிடிக்க வரலையே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக நெய் வந்துட்டு சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்த அளவுக்கு எனக்கு லட்டு பிடிக்க கரெக்டாக வந்துருச்சு. உங்களுக்கு வரலை அப்படின்னா லைட்டாக நெய் சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. காய்ச்சின பால் சேர்க்கலாமா, ஜாக்ரி சிரப் சேர்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்காதீங்க. ஏன்னா அந்த மாதிரி பாலோ ஜாக்ரி சிரப்போ சேர்த்தோம் அப்படின்னா அது சீக்கிரமாக கெட்டு போயிடும். ஸோ அதனால தான் நான் வந்து நாட்டு சக்கரை வந்து அரைக்கும் போதே சேர்த்துருக்கேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியே சேர்த்துக்கோங்க. லட்டு பிடிக்க வரலைன்னா கொஞ்சமாக நெய் மட்டும் சேர்த்துக்கோங்க. அண்ட் லட்டு பிடிக்கும் போது நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு உடையாமல் இருக்கும். ஸோ அவ்வளோதான்.
அண்ட் இதோட டேஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிஜமாக சொல்கிறேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் அடிக்கடி பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. பட் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், நீங்கள் இதை ரெடி பண்ணி பிள்ளைங்களுக்கு சாப்பிட கொடுக்கும்போது இதில் கருப்பு கவுனி சேர்த்துருக்கேன், கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன், அது சேர்த்துருக்கேன், இது சேர்த்துருக்கேன், இது ஹெல்த்தி அப்படின்னு மட்டும் சொல்லி கொடுக்காதீங்க. ஏன்னா நான் அடிக்கடி சொல்கிறது இதுதான், நிறைய பிள்ளைங்க வந்து அதோட டேஸ்ட்டு பிடிக்குதோ இல்லையோ பேரை கேட்டே சாப்பிட மாட்டாங்க. சும்மா வீட்டில் லட்டு பண்ணியிருக்கேன் டேஸ்ட் பண்ணி பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக் கொடுங்க. அவங்களுக்கே பிடிச்சிரும். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுக்கப்புறமா நீங்கள் இது சேர்த்துருக்கேன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஸோ நான் என் பிள்ளைங்களை இப்படி தான் பழக்கினேன். அதான் உங்ககிட்ட நான் சொல்லிக்கிறேன். ஓகே, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18 லட்டு கிட்ட வந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு பாக்ஸில் வந்து எடுத்து வச்சுட்டேன். அண்ட் இந்த மாவு வச்சு இன்னும் என்னெல்லாம் பண்ணலாம், அது பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் யோசிக்கணும் அண்ட் ரெடி பண்ணணும், எடிட் பண்ணணும். அதுக்கு வந்து ப்ளீஸ் கொஞ்சம் டைம் கொடுங்க. நீங்கள் ரொம்ப அவசரமாக கேட்டீங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரெசிபியாவது டக்குன்னு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணேன். அண்ட் இந்த லட்டுலாம் நான் ரெடி பண்ணி முடித்து கிச்சனை க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஹஸ்பண்டும் பிள்ளைங்களும் சொல்கிறாங்க, இன்றைக்கி வந்து மம்சார் பார்க் வரைக்கும் போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு. முன்னாடியே சொல்லியிருந்தால் நான் டின்னர் ஏதாவது ரெடி பண்ணியிருப்பேன் அங்கே போய் சாப்பிட்றதுக்கு, இல்லை ஸ்நாக்ஸ் ஏதாவது ரெடி பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை பிரச்சனை இல்லை, ஏதாவது ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லிவிட்டு பர்கர் அதுக்கப்புறம் ஷவர்மா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அண்ட் சுரஃபாமா வந்துட்டு எனக்காக கொஞ்சம் என்னது சலாட் வந்து ரெடி பண்ணியிருந்தா. ஜஸ்ட்டு குக்கும்பர் கேரட் கட் பண்ணி போட்டு அதில் கர்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி எனக்கு வச்சுருந்தா. அதுக்கப்புறம் சரி இப்போ தானே நம்ம லட்டு பண்ணோம், அதிலேருந்து ஒரு 2-3 எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து பார்த்திங்கன்னா கொண்டுட்டு போயிருந்தேன். அண்ட் ரெடி பண்ண உடனேவே பிள்ளைங்களுக்கு வந்து கொடுத்து டேஸ்ட் பார்க்க சொல்லிட்டேன். அவங்களுமே ரொம்ப சூப்பராக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு முழு திருப்தியே நமக்கு வரும். நம்ம ஹெல்த்தியாக பண்ணுற ஒரு விஷயத்த அவங்க விரும்பி சாப்பிட்டாங்க அப்படின்னா அதை விட வேறு பெரிய சந்தோஷம் ஒரு அம்மாவுக்கு இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா நான் இதை ஃபீல் பண்ணிகிட்ருக்கறனால நான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும். எனக்கு வந்து உங்களோட ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ணணும். இன்ஷா அல்லாஹ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு 3 மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா மற்ற ஸ்நாக்ஸ் வேறு வாங்கியிருக்குது இல்லையா, அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பாக டின்னர் சாப்பிட மாட்டாங்க. பட் உரப்பாக ஏதாவது சாப்பிட்டதுக்கப்புறம் ஸ்வீட்டாக ஏதாவது சாப்பிட்ணுங்கிற கிரேவிங்ஸ் வரும் இல்லையா. ஸோ அதனால் ஜஸ்ட் ஒரு 3 போல் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டேன். அண்ட் இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் கிளியர் பண்ணிடுறேன். நீங்கள் ஹெல்த்தியாக லட்டு பண்ணிவிட்டு இப்போ ஸ்நாக்ஸ்க்கு பர்கர் வாங்கிட்டு போகிறீங்களே, இது வந்து ஹெல்த்தியா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். பர்கருக்குள்ளே இருக்கிற எல்லா திங்ஸையுமே தனித்தனியாக பார்த்தோன்னா அது ஹெல்த்தி, சேர்த்து சாப்பிட்டோன்னா அன்ஹெல்த்தியா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ரீல்ஸ்லாம் கூட நான் பார்த்துருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஜங்க் ஃபுட்டை வந்து நம்ம எந்த அளவுக்கு சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. எதாக இருந்தாலும் குவான்டிட்டி கம்மியாக அளவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே உடம்புக்கு நல்லது தான். அண்ட் எந்த அளவுக்கு நீங்கள் ஜங்க்ஸ் எடுக்கிறீங்களோ அதை விட அதிகமாக ஹெல்த்தியான ஃபுட்ஸ் நீங்கள் எடுக்கிற மாதிரி உங்கள் லைஃப் ஸ்டைலில் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னாலே நம்ம பாடி வந்து அதுக்கு பழகிரும். ஸோ இதை தான் நானுமே பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்சது தான் உங்களுக்குமே சொல்லிகிட்ருக்கேன். ஓகே, ரெடி பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். மம்சார் பீச் போயிட்டு ஒரு சில வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மம்சார் கார்னேஜ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து டெம்ப்ரவரியாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு சில வேலைகள் வந்து அங்கே நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா மம்சார் பார்க் போயிட்டோம். ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா கார்னேஜ் போகலாம். ஸோ அந்த மாதிரி போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போனோம். பார்க்கு போயிட்டு க்ரில் பண்ணுறது இந்த மாதிரிலாம் கூட பண்ணலாம். பட் நாங்கள் வந்து சடனாக எடுத்த முடிவு அப்படின்றனால ஸ்நாக்ஸ் வந்து இங்கேயே ரெடி பண்ணிவிட்டு போயிட்டோம். ஸோ ஃபைனலி வந்தாச்சு. நாங்கள் வந்தது சாட்டர்டே நைட்டு. ஸோ நிறைய பேருமே வந்திருப்பாங்க. பார்க்கிங்கில் நிறைய கார் கடந்தது. ஸோ உள்ளே வந்துட்டு ஆட்கள் நிறையாவே இருப்பாங்க. இங்கே நம்ம உள்ளே போகிறதுக்கு வந்துட்டு 5 dirhams வந்துட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும். கார் உள்ளே கொண்டுட்டு போகணும் அப்படின்னாலும் கொண்டுட்டு போகலாம். காருக்கு வந்து பார்த்திங்கன்னா 30 dirhams வந்துட்டு நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ க்ரில் பண்ணுற மாதிரி வராங்க அப்படின்னா நிறைய திங்ஸ் வந்து கொண்டுட்டு வருவாங்க. ஸோ எல்லாத்தையும் தூக்கிட்டு போக முடியாது அப்படின்னா கார் வந்துட்டு அப்படியே உள்ளே கொண்டுட்டு போய்க்கலாம்.
ஸோ நாங்கள் வந்துட்டு ஸ்நாக்ஸ் மட்டும் தானே, ஸோ நாங்கள் மட்டும் தான் உள்ளே போயிருந்தோம். லாஸ்ட் டைம் விசிட்டில் வரும்போது ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருமா சேர்ந்து வந்து இங்கே வந்து கிரில் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோவுமே நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது ஒரு ஃபேமிலியாக வரதை விட 2, 3 ஃபேமிலி சேர்ந்து வந்து இந்த மாதிரி கிரில் பண்ணி அங்கே சாப்பிட்டுட்டு போகிறது வந்து செம்ம ஜாலியாக இருக்கும். ஸோ அந்த வீடியோவோட லிங்க்குமே நான் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் வைக்கிறேன். உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நாங்கள் வந்துட்டு நேராக கடலுக்கு பக்கத்துலேயே போயாச்சு. சரி அங்கே போய் கார்னிச்சில் வந்துட்டு உட்காந்துக்கலாம். ஏன்னா ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் அங்கே இருக்கும்போது. ஸோ அதனால் நாங்கள் நேராக அங்கே தான் போயிருந்தோம். ஆக்சுவலாக இங்கே உட்காரணும்னு சொல்லிட்டு ஒரு பாய் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து போட்டுட்டு வந்திருந்தேன். இந்த ஃபோல்ட் பண்ணுற மாதிரி பாய் இருக்கும் இல்லையா, பிளாஸ்டிக் பாய், அதை வந்து காரில் எடுத்து போட்டுட்டு தான் வந்திருந்தோம். பட் இறங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா பாய் வந்துட்டு மறந்தாச்சு. மற்ற திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பாயை மட்டும் ஃபஸ்ட்டு வந்தாச்சு. ஓகே, இங்கே மண் வந்து கொஞ்சம் க்ளீனாக தான் இருக்கும், சுத்தமாக தான் வச்சுருப்பாங்க. சரி கீழே உட்காந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டோம். அண்டு பீச் அப்படின்னு சொன்னீங்க. பட் இதில் பெருசாக அலையெல்லாம் ஒன்றுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம். ஆல்ரெடி ஒரு வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் கடல் கிடையாது. கடல் தண்ணியை வந்து ஒரு மாதிரி பார்ட்டிஷன் பண்ணி தான் விட்டுருப்பாங்க. அதனால் இந்த கடலில் வர மாதிரி அலை வந்து நிறையா வராது. அந்த ஆழமுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரமாக நடந்து உள்ளே போகணும். அப்போ தான் வந்துட்டு ஆழமாக இருக்கும். பிள்ளைங்க விளாடுறதுக்கு குளிக்கிறதுக்கெலாம் ரொம்ப சேஃபு. நம்மளுமே பக்கத்தில் உட்காந்து அவங்கள பார்த்துக்கலாம். அன்னைக்கு வந்துட்டு குளிக்கிற மாதிரி நான் கூட்டிகிட்டு போகல. ஜஸ்ட்டு திடீர்னு எடுத்த பிளான் தானே. ஸோ அதனால் சும்மா போயிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போயிருந்தோம். ஸோ பிள்ளைங்க மட்டும் கொஞ்சம் கால் நனைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விளையாடிட்டு இருந்தாங்க. அண்ட் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, எனக்கு இங்கே வந்து மற்ற இடங்களுக்கெலாம் போகிறது, மாலுக்கு போகிறது, ஷாப்பிங் போகிறது அதெல்லாம் விட இந்த மாதிரி ஒரு பீச்சுக்கு முன்னாடி வந்து உட்காந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் பர்சனலாக. ஏதாவது ஒரு சில விஷயத்துக்காக நம்ம வந்து ரொம்ப அதிகமான சந்தோஷத்தில் இருப்போம், இல்லை ரொம்ப கவலையாக இருப்போம், இல்லை நிறைய யோசனையோட குழப்பத்தோடு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு பெஸ்ட்டு சொல்யூஷன் வந்துட்டு பார்த்திங்கன்னா முதல்ல தொழுதுட்டோம் அப்படின்னாலே பாதி விஷயம் வந்து கிளியர் ஆன மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக என்ன கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸான பிளேஸில் வந்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகிறது. ஸோ அன்னைக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் நல்லாவே ரிலாக்ஸாக இருந்தது. அண்ட் என்னோடய ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே சாப்பிட்டுட்டேன். நாங்கள் அங்கே கிளம்புனதே வந்து இசாலாம் தொழுதுட்டு தான் நாங்கள் கிளம்புனோம். ஸோ போன உடனே நான் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டேன். பிள்ளைங்க வந்து கொஞ்சம் விளையாடிட்டு சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் உள்ளே தண்ணிக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து டார்ச் வச்சுட்டு ரொம்ப நேரமாக உள்ளே தேடிட்டே இருந்தாங்க. நான் நினச்சேன் எதையாவது மிஸ் பண்ணிட்டாங்க போல், முக்கியமான கீ இல்லை கார்டு இந்த மாதிரி எதாவது மிஸ் பண்ணிட்டாங்க போல் தேடிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன். பட் ஹஸ்பண்ட் சொன்னதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, இந்த தண்ணிக்குள்ளே கொஞ்சம் உள்ளே போனோம் அப்படின்னா கொஞ்சம் நண்டு, அதுக்கப்புறம் சின்ன சின்ன மீன், ஒரு பூச்சி மாதிரியான சில ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இருக்குமா. அதை வந்து கம்பி மாதிரி ஒன்று வச்சு குத்தி அதை எடுத்து பேக்கில் போட்டு வச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதை வந்து சாப்பிடுவாங்க போல் அவங்க சமைச்சு. ஸோ அதுக்காக எடுத்துகிட்ருக்காங்க அப்படிங்கிறது லேட்டாக தான் தெரிஞ்சது. அண்ட் அதுக்கப்புறம் பிள்ளைங்க வந்து கொஞ்சம் நேரம் விளையாடினதுக்கப்புறமா கொடுத்துட்டேன். ஏன்னா சீக்கிரம் வந்துட்டு இது டைஜஸ்ட் ஆகணும் இல்லையா, ஸோ அதனால் சீக்கிரமே வந்து கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு லட்டு சாப்பிடணும் போல் இருந்தது. ஏன்னா அந்த ஸ்வீட் கிரேவிங்ஸ் வந்து வந்துருச்சு. ஸோ அதனால் ஒரே லட்டு எடுத்து நான் சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு வாக் போகலாம் அப்படிங்கிற மாதிரி நான் நடந்துகிட்டு இருந்தேன். அப்போ தான் தெரிஞ்சது, அங்கே தண்ணிக்குள்ளே இருந்து அந்த நண்டு மீன்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க இல்லையா, அது வந்து அங்கேயே சுட்டு சாப்பிட்றாங்க. க்ளீன் பண்ணுறாங்களா இல்லையோ எனக்கு தெரியல. பட் உடனே வந்துட்டு அங்கே சுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் ஒரு 3 ஹவர்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் உள்ளே இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா உள்ளே வந்து ஊஞ்சல்லாம் இருக்கும் அந்த பார்க்குள்ளே. ஸோ சுரஃபாமா வந்து ஊஞ்சல் ஆடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், சரி கொஞ்சம் நேரம் அங்கே போய் ஊஞ்சல் ஆட வச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிட்டோம். ஸோ கொஞ்சம் நேரம் அவளும் விளையாடிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட தான் நாங்கள் அங்கே இருந்தோம். சரி கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லிக்கிறேன். நிறைய வீடியோட கமெண்ட்ஸில் வந்துட்டு தங்கச்சி எப்படி இருக்காங்க, தங்கச்சியோட பேபி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கிறாங்க. வீடியோஸ் ஏன் போட மாட்றாங்கன்னு சொல்லிட்டும் கேட்குறீங்க.
குட்டி பிள்ளை இல்லையா, மேனேஜ் பண்ணணும் இல்லையா, அதெல்லாம் இப்போ தான் அவள் கற்றுட்ருக்கா. ஸோ இன்ஷால்லா சீக்கிரமாக வீடியோ தருவா. ஓகே, இன்றைக்கான vlog வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயம் காட்டியிருப்பேன். அண்ட் ஃபர்தர் டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.